குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பிஜிடிஆர்பியினுடைய நியூ சிலபஸ் வந்துருச்சு. இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நற்செய்தி. என்ன நற்செய்தி அப்படின்னா, ரெண்டு விஷயம் இதுக்குள்ளே இருக்குது. பழைய சிலபஸ்னுடைய கண்டென்ட்டில் மோர் தேன் 75% அப்படியே இதுலேயும் இருக்குது. அப்படியே அந்த சிலபஸில் கொஞ்சோண்டு மாற்றிருக்காங்க. ஃபிக்ஷன் அண்ட் ட்ராமாவில் மாத்திரம் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. மற்றபடி அந்த சிலபஸில் மேக்ஸிமம் அப்படியே வச்சுருக்காங்க. இது ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது, இதில் அந்த ஹிடன் சிலபஸ் அப்படின்னு அந்த பழைய சிலபஸில் இருந்துச்சு. பீகாக் வால்யூம் 2, பீகாக் வால்யூம் 3, 20th century இந்தியன் poets, இது மாதிரி 5 புக்கு அந்த புக்கில் இருக்கக்கூடிய செலக்டட் ஆத்தர்ஸ்னுடைய போம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி பார்த்தீங்கன்னா வில்லியம் பிளேக், வில்ஃப்ரெட் ஓவன், அப்படி வில்லியம் பிளேக் அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ வில்லியம் பிளேக் எடுத்தால் அதிலே 15 போய்ட்ரி இருக்குது. இப்படி ஒவ்வொரு ஆத்தருக்கும் 10 போய்ட்ரி, 8 போய்ட்ரி, 6 போய்ட்ரின்னு ஏகப்பட்ட போம்ஸ் இருந்துச்சு. பேலட் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100s of பேலட்ஸ் இருந்துச்சு. இப்போ அது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு அப்படியே பிளண்டாக இதுதான் சிலபஸ் அப்படின்னு கொடுத்துட்டான். இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ இந்த ரெண்டு அட்வான்டேஜும் இந்த சிலபஸில் நமக்கு இருக்குது. பழைய சிலபஸில் பெரும்பகுதி அப்படியே இருக்குது. அப்புறம் ஹிடன் சிலபஸ்னு இல்லாமல் இதுதான் சிலபஸ்னு கொடுத்துட்டான். அந்த சிலபஸும் மிகவும் குறைவாக இருக்குது. போன சிலபஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு 60 to 70% தான் சிலபஸே இருக்குது. அந்த அளவுக்கு சிலபஸ் ரொம்ப குறைச்சி கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த சிலபஸை பற்றின ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் 10 யூனிட். இந்த 10 யூனிட்டுக்கும் 110 மார்க்கு. எஜுகேஷ்னல் சைக்காலஜி பழைய சிலபஸ் தான், அதுக்கு ஒரு 30 மார்க்கு. ஜென்ரல் நாலேஜ் ஒரு 10 மார்க்கு. ஸோ இது பழைய பேட்டர்ன். அப்படியே 150 questions, 300 மார்க்ஸ். ஸோ அப்படியே இது பழைய பேட்டர்ன் தான். இப்போது இதில் நம்ம எஜுகேஷன் சைக்காலஜி நான் இந்த தடவை நான் போட்டுருவேன். அதில் ஒரு 20 மார்க்ஸ் நம்ம எய்ம் பண்ணிக்கணும். ஜென்ரல் நாலேஜில் இதுதான் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஒரு ஹிஸ்ட்ரி அல்லது சயின்ஸ் ஏதோ ஒன்று இல்லாமல் ஜென்ரலாக ஜென்ரல் நாலேஜ். அப்போ அதில் எது வேணாலும் கேட்கலாம். அதனால் அதில் 10ல் ஒரு 4-5 வாங்கினீங்கன்னா கூட ஓகே தான், 2-3 வாங்கினா கூட ஓகே தான். ஸோ இந்த எஜுகேஷன் சைக்காலஜி ஒரு 30 மார்க்கு, ஜென்ரல் நாலேஜ் ஒரு 10 மார்க்கு. இந்த 40ல் நம்ம ஒரு 23லேருந்து ஒரு 25 மார்க் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா மிகவும் பிரமாதமாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். மீதி இருக்கக்கூடிய இந்த 110ல் ஒரு 85லேருந்து 90 மார்க்கு, 90 மார்க்ஸு குறையாமல் வாங்கணும்னு யோசிச்சிட்டோம்னா டெஃபினட்டாக நம்ம செலக்ட் ஆகி உள்ளே போயிடலாம். இப்போ இந்த சிலபஸை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ ஒன்று நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட், ஃபோர்த் யூனிட், இந்த 4 யூனிட்டுமே பிரிட்டிஷ் லிட்ரேச்சர். 5வது யூனிட் ஷேக்ஸ்பியர். 6வது யூனிட் அமெரிக்கன் லிட்ரேச்சர். ஸோ இந்த மாதிரி ஒன்றா வச்சுட்டே இருக்காங்க. இப்போ நாம் யூனிட் 1 பிரிட்டிஷ் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் 1400லேருந்து 1600. இதில் எடுத்தோடனே போயட்ரி. இது எடுத்த உடனே ஒரு குழப்பத்தை கொடுத்து வச்சுருக்கான். ஜாஃப்ரே சாசர்னுடைய ப்ரொலாக் டு தி கேன்டர்பரி டேல்ஸ் இப்படின்னு கொடுத்தா போதும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு ப்ராக்கெட்டில் த புக் ஆஃப் டச்சஸ் சாப்டர் ஒன்லி அப்படின்னு சொல்கிறான். ஸோ இது தவறான ஒன்று. எப்படி இதை வந்து ஒரு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும். ஆனால் எப்படி இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ப்ரொலாக் டு த கேன்டர்பரி டேல்ஸுங்கிறதும் புக் ஆஃப் தி டச்சஸ்ங்கிறதும் என்டையர்லி டிஃபரெண்ட். அது வேற, இது வேற. இப்போ ஏதோ ப்ரொலாக் டு த கேன்டர்பரி டேல்ஸுக்குள்ளே ஒரு புக் ஆஃப் டச்சஸ் மாத்திரம் இருக்குது, அதனால் ப்ரொலாக் டு தி கேன்டர்பரி டேல்ஸில் புக் ஆஃப் தி டச்சஸ் மாத்திரம் தான் அப்படின்னு சொல்லி என்னவோ அதுக்குள்ளே இது மட்டும் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தவறு. புக் ஆஃப் த டச்சஸ் அப்படிங்கிறது இது ஒரு எலிஜி, சாசர் எழுதுனதான். இது ஒரு தனி போம். கேன்டர்பரி டேல்ஸுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த கேன்டர்பரி டேல்ஸுக்கு ஒரு ப்ரொலாக், ஒரு முன்னுரை, அதான் ப்ரொலாக் டு த கேன்டர்பரி டேல்ஸ். இது ஓல்டு சிலபஸில் இது இருந்துச்சு. அதே மாதிரி இதில் ப்ரொலாக் டு த கேன்டர்பரி டேல்ஸ்னு கொடுத்துருக்கலாம். ஆனால் ப்ராக்கெட்டில் புக் ஆஃப் தி டச்சஸ் ஒன்லின்னு சொல்கிறான்.
புக் ஆஃப் த டச்சஸ் என்பது ஒரு எலிஜி. ஜான் ஆஃப் காண்ட் என்ற ஒரு டியூக், அந்த டியூக்கினுடைய ஒய்ஃபு பிளான்ச்சி, BLANCHE, பிளான்ச்சி. பிளான்ச்சினா ஒயிட்னு அர்த்தம், மூன் அப்படின்னு சொல்லலாம். அந்த பிளான்ச்சி என்கின்ற டச்சஸ் டியூக்கினுடைய ஒய்ஃபாக இருக்கிறதுனால கிங்குக்கு எப்படி குயினோ அது மாதிரி டியூக்குக்கு ஒய்ஃபு டச்சஸ். அந்த டச்சஸ் பிளான்ச்சி என்ற அந்த டச்சஸ் இறந்து போயிடுறாங்க. அப்போது இந்த ஜான் ஆஃப் காண்ட் என்கின்ற இந்த டியூக்கு ரொம்ப வருத்தத்தில் இருக்கார். அப்போ வருத்தத்தில் இருக்கும்போது இவர் இந்த டியூக் வந்து நம்ம சாசர்னுடைய ஃப்ரெண்ட் அண்ட் பேட்ரன். சாசருக்கு வேணுங்கிற எல்லா உதவிகளையும் செய்யக்கூடிய ஒரு அரசர் அவர். அதே சமயத்தில் அவருடைய நல்ல நண்பராகவும் இருக்கார். ஸோ தன்னுடைய நண்பர், அதே சமயத்தில் பேட்ரன், இவருடைய மனைவி இறந்து போய் அவர் ரொம்ப வருத்தமாக இருக்காரு. அப்படிங்கிறதுனால அந்த வருத்தத்தை தீர்க்கின்ற வகையில் ஒரு எலிஜி, ஒரு இரங்கற்பாவாக இதை எழுதினார். இதில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய பெரீவ்மெண்ட், அவருடைய வருத்தம், வேதனையை அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ச்சி என்ற டச்சஸ்னுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ இது ஒரு தனிப்போ. நம்ம புக் ஆஃப் தி டச்சஸ் பார்த்துடலாம். ரெண்டாவது எட்மண்ட் ஸ்பென்சர்னுடைய எப்பித்தலாமியான் அண்ட் புரொத்தலாமியான், அப்படி தான் ஜென்ரலாக இருக்கும். இதில் தலையில புரொத்தலாமியான் அண்ட் எப்பித்தலாமியான்னு சொல்கிறாங்க. எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், ரெண்டும் ஒன்று தான். எப்பித்தலாமியான் தனி, புரொத்தலாமியான் தனி, ரெண்டுமே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் இதுவும் பழைய சிலபஸில் இருக்குது. இதற்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். புக் ஆஃப் தி டச்சஸ்க்கு வீடியோ போடலை, போட்டுருவேன். எப்பித்தலாமியான் அண்ட் புரொத்தலாமியானுக்கு வீடியோ போட்டாச்சு. சர் தாமஸ் வயாட்னுடைய ரிமம்பரன்ஸ். இந்த ரிமம்பரன்ஸ் என்பது தே ஃப்ளீ ஃப்ரம் மீ என்கின்ற ஒரு தலைப்பு. இந்த ரிமம்பரன்ஸுங்கிற போயம் வந்து தே ஃப்ளீ ஃப்ரம் மீ என்று தான் ஆரம்பிக்கும். அதனால் அந்த போயட்ரிக்கே தே ஃப்ளீ ஃப்ரம் மீ அப்படி தான் வச்சுருப்பாங்க. இதுவும் பழைய சிலபஸில் இருந்தது தான். அது நான் ஏற்கனவே தே ஃப்ளீ ஃப்ரம் மீ என்ற ஒரு தலைப்பில் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன், தாமஸ் வயாட் எழுதுனது. ஆனால் அதுக்கு இப்போது ஹெட்டிங் வந்து ரிமம்பரன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிமம்பரன்ஸ் என்ற தே ஃப்ளீ ஃப்ரம் மீ என்கின்ற போம் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது ப்ரோஸ். ப்ரோஸில் பேக்கனுடைய எஸ்ஸேஸ் இல்லாமல் ஒரு ப்ரோஸ் இருக்கவே முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா 6 எஸ்ஸே கொடுத்துருக்காங்க. ஆஃப் ட்ரூத், ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், ஆஃப் ஸ்டடீஸ், ஆஃப் அட்வர்சிட்டி, ஆஃப் ரிவெஞ்ச், ஆஃப் ஆம்பிஷன். இந்த 6க்குமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துடலாம். அடுத்தது பிலிப் சிட்னியினுடைய அப்பாலஜி ஃபார் போயட்ரி. இதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் ஒருக்கா ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்தது தி பைபிள், தி புக் ஆஃப் ஜாப். இந்த பைபிள் என்கின்ற இந்த புக் ஆஃப் ஜாப் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். புக் ஆஃப் ஜாபுக்கு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போடலை, ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஒன்று நான் கொடுத்துருக்கேன். அந்த இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்தேன், ஆனால் அதை ஃபினிஷ் பண்ணலை. நான் இந்த தடவை நான் அதை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்றேன். அடுத்தது ட்ராமா. ட்ராமாவில் கிறிஸ்டபர் மார்லோ எழுதின டாக்டர் ஃபாஸ்டஸ், தாமஸ் கிட் எழுதின தி ஸ்பானிஷ் ட்ராஜடி, பென் ஜான்சன் எழுதின எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர். இதுக்கு 3க்குமே என்கிட்ட மெட்டீரியல் இருக்குது, புக் இருக்குது. ஆனால் டாக்டர் ஃபாஸ்டஸுக்கு மாத்திரம்தான் நான் வீடியோ போட்டிருக்கேன், இந்த 2க்கும் வீடியோ போடலை, நான் போட்டுருவேன். ஸோ திஸ் இஸ் அபவுட் யூனிட் 1. அடுத்தது யூனிட் 2. இது இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அது 1400 to 1600. இது 1601 1798 வரைக்கும் ஒரு 198 இயர்ஸுக்கான லிட்ரேச்சர். இது யூனிட் 2. இதில் போயட்ரி ஜான் மில்டனுடைய பாரடைஸ் லாஸ்ட் புக் 9. இந்த புக் 9ங்கிறது கிட்டத்தட்ட மோர் தேன் 1200 to 1300 லைன்ஸ் இருக்கும். 1200 1300 லைன்ஸ் வரைக்கும் இருக்கும். இதை நம்ம ஒரு வீடியோவாக நான் நிச்சயமாக போடுவேன். நான் ரொம்ப படித்து ரசித்த ஒரு புக்கு தான். இதை நான் சீக்கிரம் போட்டலாம். என்ன ஒரு 8 வீடியோ ஆகும், ஆனால் போட்டுருவோம். அப்போ தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க முடியும். இதுக்கு நான் வீடியோ போடலை, போட்டுருவேன். ஆண்ட்ரூ மார்வெல் எழுதின ட்ரீஸ் காய் மிஸ்ட்ரஸ், இதுக்கு வீடியோ போட்டாச்சு. ஜான் டன் எழுதின கேனனைசேஷன், இதுக்கும் வீடியோ போட்டாச்சு. அலெக்சாண்டர் போப்புனுடைய த ரேப் ஆஃப் த லாக் என்கின்ற ஒரு போம், இட்ஸ் அ லாங் போம். இதில் நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம். இன்னொரு 3 அல்லது 4 வீடியோ போட்டால் இது முடிஞ்சிடும், நான் சீக்கிரம் முடிச்சிருவேன். ஜான் ட்ரைடன் எழுதின ஆப்சலாம் அண்ட் அக்கிட்டஃபல் என்கின்ற ஒரு சட்டையரிக்கல் போம். இதுவும் ஒரு லென்த்தி போம் தான், ரேப் ஆஃப் த லாக் மாதிரி ஒரு நீண்ட போம்.
இதுக்கு நான் வீடியோ போடலை, ஆனால் போட்டுருவேன். தாமஸ் கிரே எழுதின எலிஜி ரிட்டன் இன் ஏ கண்ட்ரிஸ் சர்ச் யார்ட், இதுக்கு நம்ம வீடியோ போட்டாச்சு. அடுத்தது ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன். ஃபிக்ஷன் என்பது நாவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதை ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாமுவல் ஜான்சன் எழுதின லைஃப் ஆஃப் மில்டன், இதுக்கு ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டாச்சு. அடுத்தது ஜோனதன் ஸ்விஃப்ட் எழுதின கலிவர்ஸ் டிராவல்ஸ். இந்த கலிவர்ஸ் டிராவல்ஸ் என்பது இந்த புக்கில் 4 டிராவல் இருக்கும். வாயேஜ் டு லில்லிபுட், இவனை விட அங்கே எல்லா மனுஷனும் சின்ன சின்னவங்களாக இருப்பாங்க, அது வாயேஜ் டு லில்லிபுட். அடுத்தது வாயேஜ் டு பிளாப்டிங்நாக். இந்த வாயேஜ் டு பிளாப்டிங்நாக்ல இவன் தான் சின்ன ஆளாக இருப்பான், அங்கே இருக்கிறவன்லாம் பார்த்தீங்கன்னா 2 பனைமரம் உயரத்துக்கு தென்னை மரம் உயரத்துக்கு இருப்பான் அங்கே இருக்கிற ஆள்லாம், இவன் தான் இத்தனுன்னு இருப்பான், அது மாதிரி. அடுத்தது 3வது வாயேஜ் ஆஃப் லப்புட்டா. அடுத்தது வாயேஜ் ஆஃப் ஹூஹிம்ஸ். அந்த ஹூஹிம்ஸ்னு அது பார்த்தீங்கன்னா அது குதிரை கணக்குது இல்லையா, அதுதான் அது. அந்த குதிரை கணக்கிறத அப்படியே ஒரு ஸ்பெல்லிங்காக போட்டு வாயேஜ் ஆஃப் ஹூஹிம்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த ஸ்பெல்லிங்கே அப்படி தான் இருக்கும், அது குதிரை கணக்குது, அது குதிரையோட ரிலேட்டடாக அந்த வாயேஜ் இருக்கும். அது கலிவர்ஸ் டிராவல்ஸ், அது 4 வாயேஜஸாக இருக்கும். இது 4 வீடியோ போட்டால் இதுவும் முடிஞ்சு போயிடும். அடுத்தது ஜான் பன்யனுடைய தி பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ், இதுவும் பழைய சிலபஸில் இருந்தது தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பொயட்ரியில் எல்லாமே பழைய சிலபஸ், ஆப்சலாம் அண்ட் அக்கிட்டபிளை தவிர எல்லாம் பழைய சிலபஸ். ப்ரோஸில் பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப் மில்டன் பழசு, கலிவர்ஸ் டிராவல்ஸ் புதுசு. ஜான் பன்யனுடைய தி பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் பழைய சிலபஸ், அதுக்குன்னு நான் வீடியோ போடலை, போட்டலாம். டேனியல் டீஃபோனுடைய ராபின்சன் க்ரூசோ, இதுவும் இது பழைய சிலபஸ் கிடையாது, இதுவும் ஒரு புது சிலபஸ் தான், இதுக்கு நம்ம வீடியோ சீக்கிரம் போட்டலாம். அடுத்தது யூனிட் 3. யூனிட் 3 தானே? ஓகே, ஓ சாரி, யூனிட் 2 முடிச்சாச்சு. யூனிட் 2ல ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன், லைஃப் ஆஃப் மில்டன். அடுத்தது கலிவர்ஸ் டிராவல்ஸ், இதில் வருது. யூனிட் 2ல ட்ராமா. யூனிட் 2ல ட்ராமாங்கிறது ஜான் ட்ரைடனுடைய ஆல் ஃபார் லவ். இந்த ஜான் ட்ரைடனுடைய ஆல் ஃபார் லவ் என்பது இது ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா, ஷேக்ஸ்பியர் எழுதின ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா கதையை இவரும் மறுபடியும் ஆல் ஃபார் லவ்ங்கிற பேரில் எழுதியிருக்காரு. அடுத்தது ரிச்சர்ட் ஷெரிடன், த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல் பழைய சிலபஸ். கான்கிரீவனுடைய வே ஆஃப் த வேர்ல்டு பழைய சிலபஸ். கோல்ட்ஸ்மித்னுடைய ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கர் புதுசு. ஸோ இதுக்கு 4க்குமே நம்ம வீடியோ போடலை, ஆனால் இந்த தடவை நம்ம இதுக்கு வீடியோ போட்டலாம். அடுத்தது யூனிட் 3. யூனிட் 3 என்பது 1798லேருந்து 1850 வரையிலுமான பீரியட்னுடைய பிரிட்டிஷ் லிட்ரேச்சர். இதில் பொயட்ரியில் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் எழுதின ஓட் ஆன் இன்டிமேஷன்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டி பழைய சிலபஸ் வீடியோ போட்டிருக்கோம். டின்டன் ஆபே பழைய சிலபஸ் வீடியோ போட்டிருக்கோம். த ப்ரில்யூட் புக் 1 பழைய சிலபஸ், ஆனால் இதில் ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் போட்டிருக்கேன், இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை, பண்ணிடுவேன். சாமுவல் கோலரிட்ஜினுடைய ஓ டு டிஜெக்ஷன் பழைய சிலபஸ் வீடியோ போட்டிருக்கோம். குப்லா கான் பழைய சிலபஸ் வீடியோ போட்டிருக்கோம். ஜான் கீட்ஸனுடைய ஓ டு எ நைட்டிங்கேல், ஏற்கனவே நமக்கு ஓ டு ஆட்டம் தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ ஓ டு எ நைட்டிங்கேல் வச்சுருக்காங்க, இதுக்கு வீடியோ நான் போட்டுட்டேன். அடுத்தது பிபி ஷெல்லியினுடைய ஓசிமேண்டியாஸ் அண்ட் ஆடனைஸ். இதில் ஆடனைஸ் பழைய சிலபஸ், ஆனால் நான் ஓசிமேண்டியாஸ் ஆடனைஸ் 2க்குமே நம்ம வீடியோ போட்டாச்சு. அடுத்தது ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன். ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷனில் சார்ல்ஸ் லேம்ப். ஸோ யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா பேக்கன், இந்த யூனிட் 3ல் சார்ல்ஸ் லேம்ப். இந்த 2 இல்லாமல் ஒரு ப்ரோஸ் இருக்கவே இருக்காது. எஸ்ஐஸ் ஆஃப் இலையாவில் எஸ்ஐஸ் ஆஃப் இலையா என்பது சார்ல்ஸ் லேம்ப் எழுதின எல்லா எஸ்ஐஸினுடைய தொகுப்புக்கு பேர் எஸ்ஐஸ் ஆஃப் இலையான்னு பேர். அந்த எஸ்ஐஸ் ஆஃப் இலையா என்ற தொகுப்பில் இருந்து கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல், சவுத் சி ஹவுஸ், ட்ரீம் சில்ட்ரன், நியூ இயர்ஸ் ஈவ் என்ற 4 எஸ்ஏ நமக்கு சிலபஸில் வச்சுருக்காங்க. இதில் இந்த 4மே பழைய சிலபஸ் தான். இதில் கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டலை தவிர சவுத் சி ஹவுஸ், ட்ரீம் சில்ட்ரன், நியூ இயர்ஸ் ஈவ் இந்த 3க்குமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அடுத்தது வில்லியம் ஹேஸ்லிட்னுடைய மை ஃபர்ஸ்ட் அக்விண்டன்ஸ் வித் தி பாயிண்ட்ஸ், இதுவும் பழைய சிலபஸ் வீடியோ போட்டாச்சு. வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய ப்ரிஃபேஸ் டு தி லிரிக்கல் பேலட்ஸ், இதுவும் பழைய சிலபஸ் வீடியோ போட்டாச்சு.
பழைய சிலபஸில் ஜேன் ஆஸ்டினுடைய எம்மா வச்சுருந்தாங்க. இப்போ அந்த எம்மாவுக்கு பதிலாக சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி என்ற ஒரு நாவல் வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் உதரிங் ஹைட்ஸ், இந்த ரெண்டுமே ஃபிக்ஷன் நாவல். ஸோ எமிலி பிராண்டேயினுடைய உதரிங் ஹைட்ஸ். ஸோ இந்த ரெண்டுக்கும் நம்ம வீடியோ போடலை. அடுத்தது லிரிக்கல் ட்ராமா. லிரிக்கல் ட்ராமா அப்படின்னா அதாவது இது வந்து ஷெல்லியினுடைய ப்ராமித்தியஸ் அன்பவுண்ட் என்ற ஒரு ட்ராமா. ப்ராமித்தியஸ் அப்படிங்கிற ஒரு ஆள் தான். ஃபயருங்கிறது நமக்கு உரியது இல்லை, அது தேவலோகத்தில் இருக்கிற விஷயம், தேவர்களுக்கானது. மனிதர்களுக்கு அப்போ ஃபயரே கிடையாது. ஆனால் ப்ராமித்தியஸ்ங்கிறவன் தான் மனுஷனுக்கும் ஃபயர் தேவைப்படுது என்று தேவலோகத்தில் இருந்து ஃபயரை திருடி பூமிக்கு கொண்டு வர்றார். ஸோ இதுதான் ப்ராமித்தியஸ், அவர் தான் ப்ராமித்தியஸ். அந்த ப்ராமித்தியஸை பேஸ் பண்ணி ப்ராமித்தியஸ் அன்பவுண்ட் என்று ஷெல்லி எழுதின ஒரு பொயட்டிக்கல் ட்ராமா. அது அந்த ட்ராமே பார்த்தீங்கன்னா ஒரு பொயட்டிக்கலாகத்தான் இருக்கும். அதனால தான் லிரிக்கல் ட்ராமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் யூனிட் 3. அடுத்தது யூனிட் 4. யூனிட் 4 என்பது 1851 ப்ரெசன்ட் டே வரைக்கும் உள்ள சிலபஸ், பிரிட்டிஷ் லிட்ரேச்சர். இதில் பொயட்ரியில் மேத்யூ ஆர்னால்ட் எழுதின டோ பீச், ஸ்காலர் ஜிப்சி பழைய சிலபஸ் ரெண்டுக்குமே வீடியோ போட்டிருக்கோம். ராபர்ட் ப்ரௌனிங் எழுதின ஆண்ட்ரியா டெல் சார்ட்டோ பழைய சிலபஸ் வீடியோ போட்டுட்டோம். டென்னிசன் எழுதின யுலிசிஸ் புது சிலபஸ் தான், ஆனால் வீடியோ போட்டிருக்கோம். WB Yeatsனுடைய பைசான்ஷியம் பழைய சிலபஸ் வீடியோ போட்டுட்டோம். T.S. Eliotனுடைய த வேஸ்ட் லேண்ட் பழைய சிலபஸ் வீடியோ போட்டுட்டோம். G.M. ஹாப்கின்ஸுடைய காட்ஸ் கிராண்டியர் இதுக்கு வீடியோ போட்டிருக்கோம். W.H. ஆர்டனுடைய தி அன்னோன் சிட்டிசன் இதுக்கும் வீடியோ போட்டிருக்கோம். டெட் குக்ஸினுடைய த தாட் ஃபாக்ஸ் இதுக்கு நம்ம வீடியோ போடலை. சும்மா நாளைக்குள்ளே இதையும் நான் போட்டுருவேன். அப்போ எல்லா போய்ட்டையும் முடிஞ்சிடும். அடுத்தது ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன். ப்ரோஸை பொறுத்தவரையிலும் தாமஸ் கார்லைல் எழுதின ஹீரோ ஆஸ் மேன் ஆஃப் லெட்டர்ஸ் இதுதான் நமக்கு பழைய சிலபஸ். ஆனால் இதில் ஹீரோ அண்ட் ஹீரோ வர்ஷிப் அப்படிங்கிறதான் இப்போ நமக்கு சிலபஸ். இதில் 3rd லெக்சர் அந்த ஹீரோயிக் டீல், ஹீரோ அண்ட் ஹீரோ வர்ஷிப்பில் அந்த ஹீரோயிக் ஆக்ஷனில் அதான் 3வது லெக்சர். இது ஷேக்ஸ்பியரை பற்றினது. ஸோ ஷேக்ஸ்பியர் என்பவர் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக வச்சு தான் இவர் இந்த லெக்சர் கொடுக்குறாரு. இது நம்ம வீடியோ போட்டலாம். மேத்யூ ஆர்னால்டுடைய ஸ்டடி ஆஃப் பொயட்ரி வீடியோ போட்டுட்டோம். ஜார்ஜ் ஆர்வெல்னுடைய யூ அண்ட் தி ஆட்டம் பாம் வீடியோ போட்டலாம். சார்ல்ஸ் டிக்கன்ஸனுடைய ஹார்ட் டைம்ஸ் இதுக்கு முன்னாடி சிலபஸில் பார்த்தீங்கன்னா கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு, அதுக்கு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் இப்போ ஹார்ட் டைம்ஸ் என்கின்ற நாவல் வச்சுருக்காங்க. இந்த வீடியோ நம்ம இன்னும் போடலை, இதையும் நம்ம போட்டலாம். அடுத்தது ஜார்ஜ் இலியட் எழுதின மில் ஆன் த ஃப்ளாஸ் என்கின்ற ஒரு நாவல், அதுக்கு நம்ம வீடியோ போடலை. தாமஸ் ஹார்டி எழுதின மேயர் ஆஃப் கேஸ்டர்பிரிட்ஜ் மிக அருமையான ஒரு நாவல். நான் ஒரு 6-7 தடவைக்கு மேலே நான் இதை படிச்சிருப்பேன். அவ்வளோ அருமையான நாவல். இது நம்ம சீக்கிரமே போட்டலாம். வெர்ஜீனியா உல்ஃப் எழுதின மிஸ்ஸஸ் டாலோவே என்கின்ற நாவல். ஸோ இந்த நாவல் இதில் மிஸ்ஸஸ் டாலோவேக்கெல்லாம் மெட்டீரியல் என்கிட்ட இருக்குது, அதை நம்ம போட்டலாம். அடுத்தது யூனிட் 5. யூனிட் 5 அடுத்தது இதில் ட்ராமா. அடுத்தது ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன் தான் பார்த்தோம். ட்ராமாவில் ஜான் ஆஸ்பார்ன் எழுதின லுக் பேக் இன் ஆங்கர் என்கின்ற ஒரு ட்ராமா. பெர்டால்ட் பிரெச்ட் எழுதின மதர் கரேஜ் அண்ட் ஹர் சில்ட்ரன் என்கின்ற ஒரு ட்ராமா. J.M. சிஞ்சி எழுதின ரைடர்ஸ் டு த சீ என்கின்ற ஒரு 1 ஆக்ட் பிளே, அது ஒரே ஒரு ஆக்ட் தான் இருக்கும், ஒரு சின்ன ட்ராமா. காரில் சர்ச்சில் எழுதின டாப் கேர்ள்ஸ் என்கின்ற ஒரு ட்ராமா. இந்த 4 ட்ராமா இருக்குது. 4க்கும் நான் வீடியோ போடலை. இதில் சிஞ்சியினுடைய ரைடர்ஸ் டு த சீக்கு மட்டும் மெட்டீரியல் இருக்குது. அடுத்தது யூனிட் 5 ஷேக்ஸ்பியரில் மொத்தம் நமக்கு 4 பிளேஸ் வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் 8 சானட், 4 ட்ராமா 8 சானட், இதுதான் யூனிட் 5. இந்த 4 ட்ராமாவில் டெம்பஸ்ட்டுங்கிற ட்ராமா நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுட்டோம். ஒத்தெல்லோ, கிங் லியர், மெஷர் ஃபார் மெஷர் இந்த 3க்கும் வீடியோ போட்டலாம். சானட்ஸை பொறுத்தவரையிலும் 18, சானட் 18, 29, 65, 104, 106, 116, 129, 130 என்கின்ற 8 சானட் நமக்கு வச்சுருக்காங்க.
இதில் ஒரு சானட் தவிர 7 சானட்ஸுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்தலாம். அடுத்தது யூனிட் 6 அமெரிக்கன் லிட்ரேச்சர். இந்த அமெரிக்கன் லிட்ரேச்சரில் பார்த்தீங்கன்னா முதல்ல போயட்ரியில் வால்ட் விட்மன் எழுதின அவுட் ஆஃப் த கிரேடில் எண்ட்லெஸ்லி ராக்கிங், இதுவும் பழைய சிலபஸ் தான். ஸோ இது பழைய சிலபஸில் இருக்குது. அடுத்தது ஆனே பிராட் ஸ்ட்ரீட் எழுதின ப்ரொலாக், இந்த ப்ரொலாகுக்கு நாம் வீடியோ போடலை. அடுத்தது எமர்சன் எழுதின பிரம்மா, இதுக்கு வீடியோ போட்டிருக்கோம். ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதின பர்ச்சஸ் அண்ட் அப்புறம் மெண்டிங் வால், இதுக்கு நம்ம வீடியோ போட்டுட்டோம். பால் லாரன்ஸ் டன்பார் எழுதின ஸ்பேரோ, இதுக்கு நம்ம இன்னைக்கு தானே இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மாயா ஏஞ்சலோ எழுதின ஐ நோ ஒய் த கேஜ்டு பேர்ட் சிங்ஸ், இதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். கம்மிங்ஸ் எழுதின த கேம்பிரிட்ஜ் லேடிஸ், இதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அடுத்தது கார்லட் பெர்கின்ஸ் கில்மன் எழுதின ஆன்டி சஃப்ரஜிஸ்ட், ஸோ இதுக்கு தான் இன்னைக்கு நான் வீடியோ போட்டேன், இதுக்கு தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். த ஸ்பேரோக்கு ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இதுக்கும் கில்மனுடைய ஆன்டி சஃப்ரஜிஸ்டுக்கு இன்னைக்கு மத்தியானம் தான் வீடியோ போட்டிருக்கேன், வீடியோ போட்டாச்சு. அடுத்தது ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷனில் தோரோ எழுதின வேர் ஐ லிவ்ட் அண்ட் வாட் ஐ லிவ்டு ஃபார் என்கின்ற ஒரு எஸ்ஸே. எமர்சன் எழுதின அமெரிக்கன் ஸ்காலர், வீடியோ போட்டிருக்கோம். வில்லியம் ஃபாக்னர் எழுதின நோபல் பிரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச், இதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அடுத்தது ரெண்டுமே ஃபிக்ஷன் நாவல். டோனி மாரிசன் எழுதின பிலவட், ஜும்பா லஹரி எழுதின த நேம் சேக், இந்த ரெண்டும் ஃபிக்ஷன் நாவல். இந்த ரெண்டுக்கும் வீடியோ போட்டலாம். அடுத்தது 3 ட்ராமா, அமெரிக்கன் லிட்ரேச்சரில் 3 ட்ராமா. ஒன்று ஆர்த்தர் மில்லர் எழுதின த டெத் ஆஃப் அ சேல்ஸ்மேன், ரெண்டாவது யூஜின் ஓநெயில் எழுதின எம்பரர் ஜோன்ஸ், மூணாவது டென்னிஸ் வில்லியம்ஸ் எழுதின எ ஸ்ட்ரீட் கார் நேம்டு டிசையர். ஸோ இது 3 ட்ராமா, இதுவும் நம்ம போடணும். அடுத்தது யூனிட் 7 என்பது இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். யூனிட் 7ங்கிறது இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷில் அதாவது யூனிட் 7ல் 2 பார்ட் இருக்குது, பார்ட் ஏ பார்ட் பி. இதில் பார்ட் ஏங்கிறது இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். இதில் போயட்ரி டாகூர்னுடைய கீதாஞ்சலி, இது ஏற்கனவே நம்ம 5 வீடியோவும் 6 வீடியோவும் நான் போட்டிருக்கேன், மீதி போட்டலாம். அடுத்தது நிசிம் எசேக்கியல் எழுதின குட் பை பார்ட்டி டு மிஸ் புஷ்பா, இதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அடுத்தது நிசிம் எசேக்கியலுக்கு அடுத்தது டாருடெட் எழுதின அவர் கேஷுவரினா ட்ரீ என்கின்ற ஒரு போம். அடுத்தது கமலாதாஸ், அதுக்கு வீடியோ போட்டிருக்கோம். கமலாதாஸ் எழுதின அன் இன்ட்ரோடக்ஷன், வீடியோ போட்டாச்சு. சுஜாதா பட் எழுதின எ டிஃபரண்ட் ஹிஸ்ட்ரி, இதுக்கு நம்ம வீடியோ போட்டலாம். அடுத்தது ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன். இந்த ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷனில் ஜவஹர்லால் நேரு எழுதின ஆட்டோபயோகிராஃபி, இது ஒரு மிகப்பெரிய புத்தகம். இதை போய் எப்படி ஒரு ப்ரோஸில் போய் இவ்வளோ பெரிய புத்தகத்தை வச்சான்னு தெரியல, அவ்வளோ பெரிய புத்தகம் வச்சுருக்கான். ஆட்டோபயோகிராஃபி ஜவஹர்லால் நேரு எழுதினது. அடுத்தது அம்பேத்கர் எழுதின ஆனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட், இது ஒரு சின்ன ப்ரோஸ் தான். அடுத்தது முல்க்ராஜ் ஆனந்த் எழுதின கூலி, இது பழைய சிலபஸ், இன்னும் வீடியோ போட்டலாம். கமலா மார்க்கண்டேயா எழுதின எ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ் என்கின்ற ஒரு சச் எ பியூட்டிஃபுல் நாவல். ஸோ முல்க்ராஜ் ஆனந்த், கமலா மார்க்கண்டேயாவுடைய ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ், அருந்ததி ராயினுடைய தி காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ், இது 3மே ஃபிக்ஷன் நாவல். இதுக்கு 3க்கும் வீடியோ போடலை. கிரிஷ் கர்னாடி எழுதினா ஹயாவதனா, ஏற்கனவே நமக்கு துக்ளக் இருந்துச்சு, இப்போ அதுக்கு பதிலாக ஹயாவதனா போட்டிருக்காங்க. அடுத்தது விஜய் டெண்டுல்கர் எழுதின சைலன்ஸ் த கோர்ட் இஸ் இன் செஷன், மகாஸ்வேதா தேவி எழுதின ரூடாலி, மகேஷ் தத்தானி எழுதின டான்ஸ் லைக் எ மேன், இது 4ம் ட்ராமா. அடுத்தது காமன்வெல்த் லிட்ரேச்சர். ஸோ இந்த யூனிட் 7லேயே 2வது பார்ட்டு காமன்வெல்த் லிட்ரேச்சர். இதில் போயட்ரியை பொறுத்த வரையிலும் காத் வாக்கர் எழுதின எ சாங் ஆஃப் ஹோப், வீடியோ போடலை. பேஞ்சோ பேட்டர்சன் எழுதின வால்ட்சிங் மேத்லிடா, இதுக்கும் வீடியோ போடலை. ஓலே சோயிங்கா எழுதின டெலிஃபோன் கான்வர்சேஷன், வீடியோ போட்டிருக்கோம். இஜே பிராட் எழுதின த டையிங் ஈகிள், வீடியோ போட்டாச்சு. ஜூடித் ரைட் எழுதின அட்
கூலுலா இதுக்கு வீடியோ போடலை. அபியோசே நிக்கோல் எழுதுன த மீனிங் ஆஃப் ஆப்ரிக்கா வீடியோ போட்டாச்சு. ஏடி ஹோப் எழுதுன ஆஸ்திரேலியா வீடியோ போட்டிருக்கோம். அடுத்தது ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன். இந்த ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷனில் தாமஸ் கிங் எழுதுன காட்ஸிலா வெர்சஸ் போஸ்ட் காலோனியல் இதுதான் ப்ரோஸ். மீதி இருக்கிற மூணுமே ஃபிக்ஷன் தான். சினு ஹெச்பி எழுதுன திங்ஸ் ஃபால் அப்பார்ட் இது பழைய சிலபஸ். ஆலன் பேட்டன் எழுதுன கிரை த பிலவட் கண்ட்ரி. பேட்ரிக் ஒயிட் எழுதுன வாஸ். ஸோ இந்த மூணு ஃபிக்ஷன். அடுத்தது ட்ராமா. ட்ராமாவில் ஓலே சோயிங்கா எழுதுன தி லயன் அண்ட் த ஜுவல் வீடியோ போட்டிருக்கோம். ஜார்ஜ் ரிகா எழுதுன த எக்ஸ்டசி ஆஃப் ரீட்டா ஜோ. ஜான் ஹாரிசன் எழுதுன ஸ்டோலன். இந்த 2 ட்ராமா வீடியோ போடணும். அடுத்தது யூனிட் 8. இந்த யூனிட் 8 என்பது லிட்டரரி கிரிட்டிசிசம். இந்த லிட்டரரி கிரிட்டிசிசத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 அல்லது 7 நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அரிஸ்டாட்டில் எழுதுன பொயட்டிக்ஸ் போட்டாச்சு. ட்ரைடன் எழுதுன எஸ்ஸே ஆஃப் ட்ரமாட்டிக் பொயசி போட்டாச்சு. காலரிட்ஜ் எழுதுன பயோகிராஃபியா லிட்டரியா சாப்டர் 14 அண்ட் சாப்டர் 17 போட்டாச்சு. டிஎஸ் எலியட் எழுதுன மெட்டபிசிக்கல் பொயட்ஸ் வீடியோ போட்டாச்சு. ஐயர் ரிச்சர்ட்ஸ் எழுதுன 4 கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங் வீடியோ போட்டாச்சு. அடுத்தது 7வது இருக்கிற நார்த்ராப் ஃப்ரை எழுதுன ஆர்ச் டைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் வீடியோ போட்டாச்சு. ஸோ இந்த 6 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது இன்னும் போட வேண்டியது 4 தான். வில்லியம் எம்சன் எழுதுன த 7 டைப்ஸ் ஆஃப் ஆம்பிகுட்டி வீடியோ போடலை. கிளின்ட் ப்ரூக்ஸ் எழுதுன ஐரணி ஆஸ் அ பிரின்சிபிள் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அடுத்தது 9வது ஆலன் டேட்டே எழுதுன டென்ஷன் இன் பொயட்ரி அதுக்கும் வீடியோ போடலை. அடுத்தது இலைன் ஷோவால்டர் எழுதுன டுவர்ட்ஸ் எ ஃபெமினிஸ்டிக் பொயட் இது ஃபெமினிஸ்ட் பொயட்டிக்ஸ் இது சின்ன ஒரு கிரிட்டிசிசம் தான், இதுக்கு போட்டலாம். சைமன் டி குவாயர் எழுதின செகண்ட் செக்ஸ் இது கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய புக்கு. ஆனால் நான் உங்களுக்கு படிச்சிருக்கேன். இதுக்கு வீடியோ சீக்கிரம் நம்ம போட்டலாம். அடுத்தது யூனிட் 9. யூனிட் 9 லாங்குவேஜ், லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் பெடகாகி. இதில் எடுத்த உடனே ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் இட்ஸ் க்ரோத் இது ஃபஸ்ட்டு பார்ஷன். இது மொத்தம் 3ஆக பிரிச்சிருக்கான். ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் இட்ஸ் க்ரோத்து, லிங்குவிஸ்டிக்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்னு 3 பகுதியாக இருக்குது. இதில் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் இட்ஸ் க்ரோத்தில் இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி அண்ட் த பிளேஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இது ஃபஸ்ட்டு டாபிக். நாம் இதுக்கு முன்னாடி இன்ட்ரொடக்ஷன் டு த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் நம்ம போட்டிருக்கோம். இது நம்ம போடலை, இது போட்டலாம். அடுத்தது ஓல்டு இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ், மாடர்ன் இங்கிலீஷ் 3 டாபிக். இதில் ஓல்டு இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ் 2க்கும் வீடியோ போட்டிருக்கோம். மாடர்ன் இங்கிலீஷ் போடலை, போட்டலாம். அடுத்தது க்ரோத் ஆஃப் வெக்காபுலரி ஃப்ரம் வேரியஸ் ஃபாரின் லாங்குவேஜஸ். இது ஃப்ரெஞ்சிலிருந்து எப்படி வேர்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்க்கு வந்துச்சு, லாட்டின்லேருந்து எப்படி வந்துச்சு, ஸ்காண்டினேவியாவிலேருந்து எப்படி வேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 4-5 லாங்குவேஜிலிருந்து எப்படி இங்கிலீஷ் வெக்காபுலரி வந்துச்சு அப்படிங்கிறத பற்றின எஸ்ஸே. இது 4 எஸ்ஸே நம்ம போட்டலாம். அடுத்தது சேஞ்ச் இன் மீனிங் இதுக்கு வீடியோ போட்டிருக்கோம். அடுத்தது இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி பைபிள், ஆஃப் ஷேக்ஸ்பியர், ஆஃப் மில்டன், ஆஃப் டாக்டர் ஜான்சன். மொத்தம் இது 4. இந்த 4க்குமே நம்ம வீடியோ போட்டாச்சு. அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ் போடலை. ஸ்பெல்லிங் ரீஃபார்ம் ஒரு டாபிக் போடலை. இங்கிலீஷ் லெக்சிக்கன் வீடியோ போடலை. ஸோ இந்த 3க்கும் இன்னும் நம்ம வீடியோ போடலை. அடுத்தது லிங்குவிஸ்டிக்ஸ், மொழியியல். இந்த மொழியியலில் இங்கிலீஷ் ஃபோனட்டிக்ஸ் அண்ட் ஃபோனாலஜி. இதில் இந்த ஃபோனாலஜிக்கான சவுண்ட் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி மாத்திரம்தான் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட இது ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி. மற்றபடி இதில் ஆக்சுவலாக நம்ம பார்க்க வேண்டியது வவல்ஸை பற்றி, கான்சனன்ட்ஸை பற்றி, டிப்தாங்ஸை பற்றி. இந்த 3 வீடியோ நம்ம போட்டலாம். அடுத்தது மார்ஃபாலஜி வீடியோ போட்டிருக்கோம். அடுத்தது வேர்ட் ஃபார்மேஷன் அண்ட் இட்ஸ் டிஃபரண்ட் டைப்ஸ், வெவ்வேறு வகைகளில் எப்படி வார்த்தைகள் உருவாகின்றன அப்படிங்கிறத பற்றி போட்டலாம். அடுத்தது செமண்டிக்ஸ் போடணும், இன்னும் போடலை. டயலெக்ட் அண்ட் ஐடியோலெக்ட் இதுக்கு வீடியோ போட்டாச்சு. அடுத்தது கிராமர். கிராமரில் 2 டைப் ஆஃப் கிராமர் இருக்குது. ஒன்று ட்ரெடிஷ்னல் கிராமர், இன்னொன்று டிஜி கிராமர்னு சொல்லுவாங்க.
டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜெனரேட்டிவ் கிராமர் அண்ட் டீப் ஸ்ட்ரக்சர். இதில் இந்த ரெண்டுக்கும் வீடியோ போடலை, அடுத்தது போட்டலாம். அடுத்தது அப்ளைடு லிங்குவிஸ்டிக்ஸ், அதாவது மொழியியல் எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போடணும், சீக்கிரமே போட்டலாம். அடுத்தது இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங். இதில் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி டீச் பண்ணது ஆரம்ப கட்டத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதை பற்றின ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாலேஜ் நமக்கு இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. அது ஹிஸ்ட்ரி ஆஃப் இஎல்டி. அடுத்தது செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன். செகண்ட் லாங்குவேஜ் அப்படின்னாவே இங்கிலீஷ்னு தான் அர்த்தம். ஃபஸ்ட்டு பார்ட் 1 தமிழ், பார்ட் 2 தான் இங்கிலீஷ் இல்லையா? அந்த இங்கிலீஷை எப்படி நம்ம அக்வயர் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன். அடுத்தது டிசைனிங் சிலபஸ். ஒரு டீச் பண்ணுறவங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜை டீச் பண்ணுறவங்க சிலபஸை எப்படி டிசைன் பண்ணுறது, அதாவது நீங்கள் யாருக்கு பாடம் நடத்துகிறீங்களோ அவங்களுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் சிலபஸை டிசைன் பண்ணணும். ஸோ டிசைனிங் சிலபஸ். அடுத்தது மெட்டீரியல்ஸ் ப்ரொடக்ஷன், அந்த சிலபஸுக்கு தேவையான மெட்டீரியலை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் அடுத்தது லாங்குவேஜ் டெஸ்டிங் அண்ட் இவாலுவேஷன். இதுக்கு நம்ம வீடியோ போட்டுட்டோம். லாங்குவேஜ் டெஸ்டிங் அண்ட் இவாலுவேஷனுக்கு வீடியோ போட்டாச்சு. அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கில். திஸ் இஸ் யூனிட் 10, கடைசி. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிராமர் மாதிரி தான். ஃப்ரேசஸ்னால் என்ன அப்படின்னு மாத்திரம் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் ஃப்ரேசஸில் நிறைய டைப் ஆஃப் ஃப்ரேசஸ் இருக்குது, அதை பற்றி டீட்டெயிலாக நான் போடலை. ஆனால் ஃப்ரேசஸ்னால் என்ன, கிளாஸஸ்னால் என்ன, ரெண்டுக்குள்ள வித்தியாசம்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸ் அப்படின்னு ஒரு சின்ன வீடியோ, அதை பாருங்கள். அப்போ ஃப்ரேசஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த ஃப்ரேசஸில் இருக்கிற வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸை நம்ம பார்க்கணும். அடுத்தது சினோனிம்ஸ். சினோனிம்ஸ்னால் ஒரு வார்த்தை அதற்கு ஈக்குவலான பல்வேறு வார்த்தைகள். ஆன்டனிம்ஸ், ஒரு வேர்ட் அதற்கு ஆப்போசிட் வேர்ட், ஆன்டனிம்ஸ். அடுத்தது ப்ரிஃபிக்ஸ், ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஒரு வேர்ட் சேர்த்தா அதுக்கு அர்த்தம் மாறிடும். இப்போ அப்பியர், அதுக்கு முன்னாடி டிஸ்ன்னு சேர்த்திங்கன்னா டிஸப்பியர். அப்போ அப்பியர்னால் தோன்றுவது, டிஸப்பியர் அப்படின்னா மறைஞ்சிடுறது. ஸோ இப்படி சிலதுக்கு டிஸ்ஸு சேர்க்கலாம், சிலதுக்கு இன்னு சேர்க்கலாம், சிலதுக்கு அன் சேர்க்கலாம். ஹாப்பி, அதுக்கு போய் டிஸ்ஹாப்பின்னு சொல்ல முடியாது, அன்ஹாப்பின்னு தான் சொல்ல முடியும் இல்லையா? அது மாதிரி. அதே மாதிரி சஃபிக்ஸுங்கிறது பின்னாடி சேர்க்கறது. இப்போ பியூட்டி, பியூட்டிஃபுல் இல்லையா? அக்னாலஜ்மெண்ட், இது மாதிரி பின்னாடி ஒரு சின்ன வேர்ட் சேர்த்தோம்னா அதுக்கு எப்படி அர்த்தம் மாறுது அது. அடுத்தது டென்சஸ்ங்கிறது 12 டென்ஸ் இருக்குது. மொத்தம் 3 பெரிய டென்ஸு. ஒவ்வொரு டென்ஸையும் 4ஆக பிரிச்சிருப்பாங்க. இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதே மாதிரி பாஸ்ட்டுக்கு 4, ஃபியூச்சருக்கு 4, மொத்தம் 3 நாள் 12 டென்ஸு. அடுத்தது வாய்ஸ். இந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா 12 இருக்காது. அந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்கு இல்லையா, அந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் 3க்கும் கிடையாது. அப்போ மொத்தம் 4 இதுக்கு இது கிடையாது. அதாவது ஃபியூச்சர் கண்டினியூஸ், அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த 4க்கு வாய்ஸ் கிடையாது. அப்போ மீதி 8 தான். ஸோ டென்ஸில் 12 இருக்கும், ஆனால் அது வாய்ஸாக மாறும்போது 8 தான் இருக்கும். அதை பற்றி நம்ம படிக்கணும். அடுத்தது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அது பக்கா கிராமர். இதெல்லாம் ஹோமோஃபோன் என்றால் ஃபோன் அப்படின்னா சவுண்டுன்னு அர்த்தம், ஹோமோ அப்படின்னா யூனிஃபார்ம்னு அர்த்தம். சவுண்டு ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் வித்தியாசமாக இருக்கும். இப்போ ரைட், RIGHTயும் ரைட்டு தான், WRITயும் ரைட்டு தான். RIGHT ரைட்னா சரின்னு அர்த்தம், WRIT ரைட்னா எழுதுறதுன்னு அர்த்தம். ஸோ ஃபோன் சவுண்டை பொறுத்தவரையிலும் ஹோமோ யூனிஃபார்மாக இருக்கும், ஆனால் மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹோமோஃபோன். இதில் நம்ம நிறைய ஹோமோஃபோன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஆர்டிகிள்ஸ் அண்ட் டிட்டர்மினர்ஸ். ஆர்டிகிள்ஸ் அப்படின்னாவே ஏ அண்ட் ஆன் ரெண்டும் தான். டிட்டர்மினர்ஸ் அப்படின்னா TH தி சேர்த்துக்குவாங்க. ஸோ ஏ அண்ட் தி இது 3 பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதான் ஆர்டிகிள்ஸ் அண்ட் டிட்டர்மினர்ஸ். அடுத்தது ஐடென்டிஃபையிங் சென்டென்ஸ் பேட்டர்ன். சப்ஜெக்டு இல்லையா, ஆப்ஜெக்டு, வெர்பு. ஸோ SV, சிலது சப்ஜெக்டு வெர்பு மாத்திரம் இருக்கும், SV பேட்டர்ன். சிலதில் பார்த்தீங்கன்னா SVO 3மே இருக்கும், அப்போ SVO பேட்டர்ன். சிலதில் அட்ஜங்க்ட் சேர்ந்துருக்கும், SVOA.
சிலதில் காம்ப்ளிமெண்ட் இருக்கும். அப்போ எஸ்விஓசி, எஸ்விஓஏ, எஸ்விஓசிஏ இது மாதிரி சென்டென்ஸ் பேட்டர்னை பற்றி தெரிஞ்சுக்கணும். அடுத்தது காம்பவுண்ட் வேர்ட்ஸ். இப்போது ஃபாதர் இன்லா, ஃபாதருங்கிறது ஒரு வேர்ட், இன்னுங்கிறது ஒரு வேர்ட், லா என்பது ஒரு வேர்ட். இந்த 3 வேர்டையும் சேர்த்து ஒரே வார்த்தையாக ஃபாதர் இன்லா அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் கால்டு காம்பவுண்ட் வேர்ட். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்றால் அணிகள்னு அர்த்தம். அணி இலக்கணம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா? அது இதுக்கு நாம் கம்ப்ளீட்டாக எல்லா அணிகளுக்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது லிட்டரரி ஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த லிட்டரரி ஃபார்ம்ஸுக்குள்ளே போய் நீங்கள் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு கொடுத்தீங்கன்னா அது ஒரு வீடியோ வரும். அதில் எல்லா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் நான் போட்டிருக்கேன். அடுத்தது ஐடென்டிஃபையிங் அண்ட் கரெக்டிங் எரர்ஸ். ஒரு சென்டென்ஸில் எங்கே எரர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த எரரை எப்படி கரெக்ட் பண்ணுறது, இதை கரெக்ஷன் பார்க்குறது. இதுதான் ஐடென்டிஃபையிங் அண்ட் கரெக்டிங் எரர்ஸ். அடுத்தது பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ ரெண்டுமே இங்கிலீஷ் தான். ஆனால் பிரிட்டன் இங்கிலீஷ்க்கும் அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கும் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் சில வேர்ட்ஸ்லேயே இருக்கும், சில சமயங்களில் சில ஸ்பெல்லிங்லேயும் இருக்கும். இப்போ கலர் அப்படின்னா COLOUR போட்டால் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், COLOR போட்டிங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ். அதே மாதிரி நீங்கள் கேசலின் அப்படின்றோம் அமெரிக்கன் இங்கிலீஷில், பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பெட்ரோல்னு சொல்லுவாங்க. இப்படி சில வேர்ட்ஸுக்கே அங்கே வேறு வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க, இங்கே வேறு வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷை பற்றி தெரிஞ்சுக்கிறது. ஸோ இதுதான் 10 யூனிட். இந்த 10 யூனிட்டில் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுக்கு முன்னாடியே நான் மீதி இருக்கிற எல்லா வீடியோவும் நான் போட்டுருவேன். ஸோ இந்த தடவை எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் நான் போடுவேன். நிறைய பேர் கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்லைன் கிளாஸ் எடுங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் நேராக வர்றோம் கிளாஸ் நடத்துங்கன்னு கேட்குறீங்க. நீங்கள் என் மேலே வச்சுருக்கிற கான்ஃபிடென்ஸுக்கு ஐ தேங்க்யூ வெரி மச். ஆனால் நான் இதை பணத்துக்காக நான் செய்யலை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதுக்காக நான் செய்கிறேன். ஸோ இங்கே எங்கேயோ இருந்து எங்கேயுமே ஒரு சேர முடியாமல், அதாவது பொருளாதார ரீதியாக எங்கேயோ போய் கோச்சிங் கிளாஸ் சேர முடியாதவங்களாக இருப்பாங்க. சிலருக்கு வந்து சூழ்நிலை அப்படி இருக்கும். ஒரு வில்லேஜில் இருப்பாங்க, குழந்தை கையில் இருக்கும். அப்போ அந்த குழந்தைய வச்சுட்டு ஒரு கோச்சிங் கிளாஸ் போக முடியாது, பணம் இல்லாமல் போக முடியாது. அல்லது இந்த கோச்சிங் கிளாஸுங்கிற ஒரு பெரிய டவுனில் தான் நடக்கும், இங்கேருந்து தினம் அந்த டவுனுக்கு போய் படிச்சுட்டு வர முடியாது. அல்லது கோச்சிங் கிளாஸுக்கும் பணம் கட்டி அங்கே போய் ஹாஸ்டலில் போய் ரூம் எடுத்து ஒரு 4 மாதம் 5 மாதம் தங்கி அதுவும் சிரமமாக இருக்கும். இப்படி பல்வேறு விதமான சிரமங்களில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சேனலை நான் சும்மா ஜாலியாக நடத்திக்கிட்டு இருக்கேன் இதில். அதனால் நீங்கள் எந்த கோச்சிங் கிளாஸும் சேரணுங்கிற அவசியம் இல்லை. சேரணுன்னா அது உங்கள் சௌரியம், நீங்கள் சேருங்க, படிங்க. என்னுடைய வீடியோஸ் எப்பொழுதுமே ஃப்ரீயாக இருக்கும். நான் எல்லா வீடியோவும் போட்டுருவேன். இந்த தடவை முடிஞ்ச வரைக்கும் சில கொஸ்டின்ஸ் கூட நான் போடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அது டைம்ஸ் அவைலபிளை பொறுத்தது நான் போடுவேன். இந்த தடவை நான் எஜுகேஷனல் சைக்காலஜி முடிப்பேன். இதில் இருக்கக்கூடிய மீதி இருக்கிற எல்லா சிலபஸையும் நான் கவர் பண்ணுவேன். நல்லா படிங்க. இப்போ தான் சிலபஸ் வந்திருக்கு. ஒரு சிலபஸ் வந்துச்சு அப்படின்னாவே, ஏன்னா சிலபஸ் இன்றைக்கி கொடுத்து நாளைக்கு டெஸ்ட் வைக்க முடியாதுல்ல. அப்போ நிறைய பேர் வந்து ஓல்டு சிலபஸில் படிச்சிருப்பீங்க, அதில் நிறையது இதுலேயே இருக்குது. அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2-3 மாதம் படித்தா கூட போதும். ஆனால் இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு இதான ஃபஸ்ட்டு சிலபஸ்ஸு. இந்த சிலபஸை படிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் வேணும்ல. அதனால் எப்பொழுதுமே ஒரு சிலபஸ்னு வந்துருச்சுன்னு சொன்னாவே ஒரு மினிமம் 6 மந்த்ஸு டைம் கொடுப்பாங்க. அதனால் என்னுடைய கணிப்பு இன்னொரு 6 மாதம் கழித்து தான் இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். ஸோ அதனால் நல்ல டைம் இருக்குது. அதனால் நல்லா நீங்கள் படித்து முடிச்சுட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யாராவது டெஸ்ட் பேட்சஸ் நடத்துவாங்க, சில சேனலில் டெஸ்ட் பேட்சஸ் நடத்துவாங்க. அதெல்லாம் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்களாம். முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்காக நீங்கள் பணம் நிறைய செலவழிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா படிங்க, டெஃபினட்டாக ஜெயிப்பீங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் நாம் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.